வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி இருக்காங்க. ஆனால் தேர்தலில் போட்டியிடலை. ஏன்னா ரொம்ப கம்மியான சீட்டை திமுக கொடுக்க முன் வந்தாங்களாம். அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்களாம் திமுக. அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால தேர்தலில் நாங்கள் போட்டி போடவே இல்லை, சும்மா ஆதரவு மட்டும் தரோம் அப்படின்னு கமலஹாசன் அறிவித்தார். இதை அறிவிக்கிறதுக்கு முன்பாக கட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொன்னார்னா, இந்த தேர்தலில் போட்டியிட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவிக்கிறாங்க. உடனே மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் 50,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு வாங்குறாங்க. 60 பேர் டோட்டலாக 50,000 ரூபாய் ஒவ்வொருத்தவங்களும் கட்டி விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. இப்போது தேர்தலையே போட்டியிடலையா, இப்போது அந்த காசை கொடுத்து விருப்ப மனு வாங்கினவங்களாம் காசை திரும்பி கேட்குறாங்க. இப்போது பாலிமர் நியூஸில் என்ன ரிப்போர்ட் தெரியுமா வெளிவந்திருக்கு? அந்த காசையும் திருப்பி தர முடியாதுன்னு மக்கள் நீதி மய்யம் கட்சி சொல்லிட்டாங்களாம். 60 பேருக்கு 50,000 அப்படின்னா 30 லட்சம் ரூபா வருது. வாங்கின காசை திரும்பி கொடுக்க வேண்டியதானே. கமலஹாசன் ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்கார், கோடி கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணி படத்தெல்லாம் எடுத்துக்கிருக்காரு. ஆனால் கட்சி நிர்வாகிகள் கொடுத்த காசை திரும்பி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அப்போது ஒன்று தேர்தலில் போட்டியிட சீட்டு வாங்கி கொடுத்துருக்கணும், இல்லை கொடுத்த காசையாவது திரும்பி கொடுக்கணும். ரெண்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் கமலஹாசனுக்கும் கடுமையான விமர்சனங்கள், கண்டனங்கள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேம்பெயின் தமிழகத்தில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. இந்த தேர்தலில் திமுகவை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி. மிக கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. திமுக பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு நாவடக்கம் வேண்டும், இப்படியெல்லாமா பேசுறது ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்னு திமுக கதறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா, கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தப்ப எம்கே ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக வர விரும்பினார். ஆனால் அதற்கு கருணாநிதி தடையாக இருந்ததுனால 2 வருஷம் கருணாநிதியை வீட்டு சிறையில் வச்சார் ஸ்டாலின். சரியான ட்ரீட்மெண்ட்டை கருணாநிதிக்கு கொடுக்காம வீட்டு சிறையில் வச்சார் அப்படின்னு இபிஎஸ் கேம்பெயினில் பேசினார். உடனே ஸ்டாலின் கொந்தளிச்சிட்டாரு. கருணாநிதியை யாரும் சிறைப்படுத்த முடியாது அப்படின்னு ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தாரு. இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலினை மங்குனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இபிஎஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு. உதயநிதியை பால்டாயில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு. மிக கடுமையாக திமுகவை இபிஎஸ் இந்த தேர்தலில் விமர்சனம் பண்ணுறாரு பிரச்சாரத்தில். போன தேர்தலில் இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலை, ஆனால் இந்த தேர்தலில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு இபிஎஸ். திமுக பார்த்தீங்கன்னா நாவடக்கம் தேவை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. உடனே பாஜக அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, 2021 தேர்தல் சமயத்தில் ராசா இபிஎஸ் உடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசினார். அதற்கு திமுக ஏதாவது ஆக்ஷன் எடுத்துச்சா? ராசாவுக்கு ஏதாவது அறிவுரை வழங்குனுச்சா? பிறகு எதுக்காக இபிஎஸ் பேசும்போது மட்டும் இப்போ கொந்தளிக்குது அப்படின்னு பாஜக அதிமுக இப்போ ரியாக்ட் பண்ணுறாங்க. இது 2. அடுத்தது, அண்ணாமலை அவர்கள் கேரளா புதுச்சேரியில் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டு இருக்காருல்ல. நேத்தலாம் 3 பக்கம் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அண்ணாமலைக்கு கை கொடுக்க கேரளா சேட்டன்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. அண்ணாமலைக்கு கிராண்ட் வெல்கம் கிடச்சிருக்கு கேரளாவில். அண்ணாமலை பிஜேபியில் ஏதாவது பொறுப்பில் இருக்காரா? அவர் எம்பியாக இருந்தது கிடையாது, எம்எல்ஏவாக இருந்தது கிடையாது, மத்திய அமைச்சராக இருந்தது கிடையாது, கவுன்சிலராக கூட இருந்தது கிடையாது அண்ணாமலை. ஆனால் அண்ணாமலை எந்த ஸ்டேட்டுக்கு கேம்பெயினுக்காக போனாலும் அங்கே அண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய வெல்கம் கிடைக்கிது. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பையன் ஏதோ ஒரு பெரிய இடத்துல போய் உட்காருவார். பாஜகவில் நான் 41 வயசு தான் ஆகுது, வேற லெவல் இடத்துக்கு போவார், தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜகவில் ஒரு நாள் வந்து அமருவார் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்டஃப் அண்ணாமலைகிட்ட இருக்குது, நாலேஜ் இருக்குது. அதனால தான் புதுச்சேரியில் கேரளாவிலலாம் அமோக ஆதரவு அண்ணாமலையுடைய கேம்பெயினுக்கு. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை பாருங்களேன். இந்த புகைப்படங்களே பேசும், தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு புகைப்படங்களை பாருங்கள், அண்ணாமலைக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்குது புதுச்சேரி கேரளாவிலலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சில புகைப்படங்களே போதுமானது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.